இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போறது வந்து சிகப்பு தண்டு கீரை மோமோஸ். இது எப்படி செய்யணும்னா, அ இது நான் ஃபர்ஸ்ட்டே எடுக்கணும்னு நெனச்சேன். பட் எடுக்க மறந்துட்டேன். அதனால பாதியிலேருந்து நான் காட்டுறேன். இதுதான் அதோட பேட்டர். அப்புறம் வந்து அந்த மாவு சப்பாத்தி பதம் மாதிரி பெசஞ்சு வச்சிருப்பேன்ல, அந்த மாவ வந்து பரத்திக்கோங்க. நல்லா இதே மாரி நல்லா பரத்திட்டு, 4 துண்டா நான் கட் பண்ணிட்டேன். நீங்க சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு சர்க்கிளா கட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்படி இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. எப்படினாலும் சேம் ஸ்ட்ரக்சர்ல தான் வரும். ம். இதுதான் ஸ்டஃப் பண்ணதுக்குள்ள அந்த பொரியல். அ முட்டைக்கோஸும், வெங்காயமும் தான். 2யும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நீங்க கேரட் போடணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு பீஸ்லயும் இதே மாதிரி கொஞ்சம் எடுத்து ஸ்டஃப் பண்ணிட்டு, நம்ம சாதாரணமா மோமோஸுக்கு ப்ளீட் எடுப்போம்ல, அதே மாரி ப்ளீட் எடுத்துற வேண்டியது தான். இப்போ நான் வந்து அந்த இது மாவோட அளவ சொல்றேன். 1 கப்புக்கு 1 கப்புன்ட்டு கோதுமை மாவும், மைதா மாவும் சம அளவுல எடுத்துக்கிட்டேங்க. அதில வந்து இந்த கீரை பொரியல் வந்து மீதி வந்தது. அத வந்து அரைச்சு நான் இதில வந்து சேர்த்துருக்கிறேன். தேவைப்பட்டதுன்னா நீங்க தண்ணி சேர்த்து நல்லா கோ சப்பாத்தி பதத்துக்கு அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. 1/2 மணி நேரம் நான் அத வந்து அப்படியே வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு தான் நான் இத வந்து செய்யவே ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? இதுதான் அ இந்த மாவுக்குள்ள இது. அதுக்கப்புறம் இதே மாரி நீங்க ப்ளீட் எடுத்து உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு, லாஸ்ட்ல நீங்க எண்ணெய் தேய்ச்சு நீங்க அந்த பாத்திரத்தில வச்சீங்கன்னா, ஒட்டாம வரும். அதுக்காக தான் நான் வந்து எண்ணெய் தடவினேன். அந்த பாத்திரத்திலயுமே நான் கிரீஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ் ஸ் ஸ்டீமர்ல வைக்கிற பாத்திரம் இருந்துச்சுன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியா இருக்கும் செய்யதுக்கு. அதேமாரி ஸ்டீமர்ல வச்சாலும் பிரச்சனை இல்ல. இல்லாட்டி இதேமாரி அடிகனமான பாத்திரத்தில கொஞ்சம் தண்ணி விட்டு, இந்த பாத்திரத்தையும் உள்ள வச்சு, நம்ம மூடி வச்சு 20 மினிட்ஸ் குக் பண்ணாலும் ரொம்ப நல்லா வரும். நான் அதேமாரி தான் பண்ணியிருக்கிறேன். ஒரு கடாயில கொஞ்சம் தண்ணி எடுத்து, நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிச்ச உடனே இந்த மோமோஸ் எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில வச்சு, இந்த ஸ்க்ரூவ எடுத்தா தான் எனக்கு மூட முடியும். ஸோ, நான் அந்த ஸ்க்ரூவ எடுத்துட்டேன். அ அதுக்கு பிறகு இத வந்து நீங்க மூடி வச்சு 20 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. கோதுமை, மைதாவும் இருக்கனால கொஞ்சம் நெறைய நேரம் வெந்தா தான் நல்லாயிருக்கும். ம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அ வெந்துருச்சு. நல்லாவே வெந்துருச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. கீரை சேர்த்ததுனால இந்த மாரி கலர் ஆயிடுச்சு. ஆனா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மீதி வந்ததுன்னா, நீங்க இதே மாரி கீரை மோமோஸ் செஞ்சு பாருங்க. இப்போ சர்வ் பண்ணியாச்சு. அதுக்குள்ள சட்னி இருக்குல்ல அது. அப்புறம் இந்த கெச்சப் வச்சு சாப்பிடுற இதுக்கு எனக்கு பிடிக்காது. என் பொண்ணு வந்து ஸ்வீட்டு தான் சாப்பிடுவா. அந்த காரமா உள்ளது சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு அத வச்சேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.